அன்பிற்கினிய மதிப்பிற்குரிய பொதுமக்களே, என் அன்பான சகோதரர் சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போகும் மிக முக்கியமான ஒரு தேசிய கருத்து தற்சார்பு இந்தியா. ஒரு நாடு உண்மையாக முன்னேற வேண்டுமென்றால் அது பிற நாடுகளை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. தனது தேவைகளை தானே உருவாக்கி தனது திறமைகளை உலகிற்கு காட்ட வேண்டும். அந்த உயர்ந்த நோக்கத்துடன் உருவானதே தற்சார்பு இந்தியா என்ற தேசிய இயக்கம். தற்சார்பு இந்தியா என்பது ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல. இது இந்தியாவின் தன்னம்பிக்கை, திறமை மற்றும் புதுமை சக்தியை உலக அரங்கில் உயர்த்தும் ஒரு பெரிய மாற்றப் பயணம். உலகமயமாக்கல் காலத்தில் பல நாடுகள் வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை அதிகமாக சார்ந்திருந்தன. குறிப்பாக கொரோனா தொற்றுநோய் காலத்தில் ஒவ்வொரு நாடும் தன்னிறைவு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்தது. அந்த அனுபவம் இந்தியாவிற்கு ஒரு புதிய பாதையை காட்டியது. நாம் நமக்கே தயாராக வேண்டும் என்ற எண்ணத்தை. அதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக தற்சார்பு இந்தியா முன்னெடுக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கங்கள் மிகவும் தெளிவானவை. உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்துவது, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை வலுப்படுத்துவது, புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது,